வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். குரு ஒரு உன்னதம் புனித பயணம் அப்படிங்கிற தலைப்பில் பிரம்மஸ்ரீ தவத்திரு குருநாதர் திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் அப்பா அவர்கள் கூட 25 வருஷமாக வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அவரோட கருணையில் அப்படிங்கிறத பற்றி நான் பகிர்ந்துட்டு வரவங்க எல்லாத்துக்கூடையும் நிறையா பேர் இதுக்கு கொடுக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குருநாதரோட ஆசிரமத்தில் நிறையா சமயம் வேலை இருந்திருக்கு. அவர் கேட்க மாட்டார், எனக்கு இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு ஒரு நாளும் கேட்க மாட்டார். நாங்கள் வாலண்டியராக போய் முன்னாடி ஒரு சின்ன ரூம் தான் இருக்கும், ரொம்ப சின்ன ரூம் தான் இருக்கும். அதில் அப்பா எப்படி தான் இருந்தாருங்கிறது தெரியவே இல்லை. நம்ம சாதாரணமாகவே ஒரு வீடு குடி போகிறோம் அப்படின்னம்னா 1000 குறை சொல்லுவோம் அந்த வீட்டில், இப்படி இல்லை அது இல்லை டாய்லெட் இல்லைன்னு. ஆனால் குருநாதர் ரொம்ப சின்ன ரூமில் எப்படி தான் அப்படி இருந்தாருன்னு தெரியல. கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி அந்த தாத்தாவை பொள்ளாச்சிக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த அப்பா வந்து முடிவு பண்ணார், கொஞ்சம் தாத்தாக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அந்த ரூம் அப்படின்னு. அதுக்கான வேலைகள்லாம் செய்கிறதுக்காக அடிக்கடி ஆசிரமத்துக்கு போவோம். தாத்தா வந்து எப்போவுமே இவ்வளவு பாசிப்பயிறு, அந்த பாசிப்பயிரில் வந்து உப்பு இருக்காது, எதுவும் இருக்காது. தண்ணியில் பாசிப்பயிரை போட்டு வேக வச்சு அது இவ்வளவு தான், ஒரு 10-15 எண்ணிலாம் அவ்வளோ சாப்பிடுவார், அவ்வளோதான் சாப்பிடுவார். நம்ம எப்பாவது எல்லோரும் பசங்களோடு அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். சம்டைம்ஸ் நாங்கள் வர்றதை தெரிஞ்சுட்டு அவர் நிறைய கூட வச்சுருந்துருக்கலாம். அப்போ போகும்போது போன உடனே கண்ணா அங்கே பாசிப்பயிர் இருக்குது எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பசங்களையும் யார் யார் போகிறோமோ எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்போ சம்டைம்ஸ் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். அப்போ அப்பாவோட வேஷ்டி துண்டு ஜிப்பா இதெல்லாமே துவைக்கிறதுக்கு ஒரு அடிதுடி இருக்கும். என்னென்னா அப்படியே மெதுவாக கேட்பான். ஏன்னா யாருக்கிட்டேயும் வேலை வாங்கக்கூடாதுங்கிறதுல வந்து நம்ம குருநாதர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, அடுத்தவங்ககிட்ட வேலை வாங்கக்கூடாது, அடுத்தவங்கள துன்பப்படுத்தக்கூடாது. தன்னோட வாக்காலையும் மனதாலையும் பேச்சுகனாலையும் செயலாலையும் சூழ்நிலையினாலையும் நம்மளால் இன்னொரு உயிர் எந்த ஒரு துன்பம் அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதே மாதிரி தன்னை தேடி வர்ற எந்த உயிராக இருந்தாலும் சரி அதுங்க பசியாரி தான் போகணும். நாங்கள் பசங்கள்லாம் சிஷ்ய பசங்கள்லாம் போனால் எப்படி சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிறதுல உறுதியாக இருப்போம். அந்த மாதிரி தேர்ட் பர்சன் யார் வந்தாலும் சரி, அவருக்கு தெரியாதவங்க முதல்ல பார்க்குறவங்க யார் வந்தாலும் தானம் அன்னதானம்ங்கிற அன்னம் புசிச்சுட்டு தான் போகணுங்கிற சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிற கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஒரு டைம் இந்த விஷயத்த கூட நான் ஒரு இதில் சொல்லியிருந்தேன், சேனலில் சொல்லியிருந்தேன். ஒரு டைம் இந்த மாதிரி நாங்கள்லாம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு தேவையான சமையல் நாங்கள் தனியாக செஞ்சுப்போம். ஒரு அண்ணன் இருப்பாங்க, அந்த அண்ணன் நல்லா ருசியாக செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் அந்த அண்ணன் செஞ்சு கொடுத்ததெல்லாம் மறக்கவே முடியாது. அவ்வளோ நல்லா எங்களுக்கு டிஷ்ஷெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆசிரமத்தில் வந்து தாத்தா சம்டைம்ஸ் சாப்பிடுவார், சாப்பிட மாட்டார். அவர் கணக்கிலே நம்ம சேர்த்திக்க முடியாது, குருநாதர் கணக்கிலே சேர்த்திக்க முடியாது. நாங்கள் சம்டைம்ஸ் போகும்போது அந்த அண்ணனே கொஞ்சம் சமைப்பார். அப்போ ஒரு டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் அனுபவிச்சது. நான் இப்படி எந்திரிச்சு நடந்து போகும்போது ஏதோ உப்பும் மிளகா பொடியும் வாங்கணுங்கிறதுக்காக நான் நடந்து வந்தேன். அப்போ தாத்தா பார்த்து, ரஞ்சித்து எங்கே போகிற அப்படின்னு கேட்டார். அப்போது ஏன்னா குருநாதர் வந்து உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க, வெறும் பாசிப்பயிறு சாப்பிடுவாங்க. அவர்கிட்ட எப்படி இதை சொல்கிறதுன்னு அப்படின்னு நெளிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன் நான். எங்கடா கண்ணா போகிற, என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அப்பா உப்பும் மிளகா பொடியும் வாங்கறதுக்கு போகிறோம்ப்பா. அப்பா இதை கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் லைஃப்பில் எனக்கு ஒரு குணம் உண்டு, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் நம்புவேன் நான். இந்த மாதிரி நிறைய இந்த சுவாமிகள்கிட்ட எல்லாம் போயிருக்கேன், நிறையா கோயிலுக்கு போயிருக்கிறேன், நிறைய இடங்களுக்கு போயிருப்பேன். அப்போ மனசு பூரா ஆராய்ச்சியிலே இருக்கும், இவங்க இது சொல்கிறாங்க, இது உண்மையா, இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் என்னோடய ப்ராட்டப், குருநாதரோட ஆசீர்வாதம் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு விஷயத்த நேரில் பார்த்து அது உண்மைன்னு என் கண்ணு முன்னாடி நடந்தால் தான் நம்புறது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அந்த மாதிரி இருந்தது. குருநாதர் கூப்பிட்டு செங்கலை எடுத்து உரைக்க சொன்னாங்க. இப்போ நான் என் கையால் பண்ணினேன், அதனால தான் இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறேன். அந்த செங்கல் அப்படி உரைச்சி 2 டம்ளர் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. 2 டம்ளர் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் போட சொன்னாங்க. அதில் போட்டால் நானும் அந்த டம்ளரில் போட்டேன். இன்னொன்றில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்.
இதே இப்படி ஆற்ற சொன்னாங்க. ஆற்றிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணா அதை தொட்டு நாக்கில் வச்சு பாடுற கண்ணான்னு. நாக்கில் வச்சு அவ்வளோ ஒரு காரம். எங்களுக்கு தெரிஞ்சு அப்பா சின்ன சின்ன அதிசயங்களை நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா குருநாதரை வந்து தன்னோட அதிசயத்தை காமிச்சிட்டாங்க அப்படின்னா சிஷ்யங்க வந்து அதில் ஒட்டி போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தார் அப்பா. ஏன்னா அடிக்கடி சொல்லுவார், கண்ணா நம்ம தியானம் பண்ணும்போது, தவசம் பண்ணும்போது, நம்ம வாசியோகம் பண்ணும்போது, இந்த நிலையில் இருக்கும்போது சித்துக்கள் நிறைய நமக்கு வரும். சித்தாடு நம்ம உருப்படாமல் போயிடுவோண்டா கண்ணான்னு. இந்த ஒரு விஷயத்தில் எங்கள் பசங்கள்லாம் எவ்வளோ கிளியராக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். ஒரு தடவை அப்பா நாங்கள்லாம் அந்த பொள்ளாச்சி வீட்டில் இருக்கும்போது, அப்பா பொள்ளாச்சி வீட்டில் இருக்காங்க. அப்போ இரவு நைட்டு வந்து அப்பா பயங்கரமாக சிரிக்கிறாங்க, கக்கன்னு சிரிக்கிறாங்க. ஏன்னா அப்பா இப்படி சிரித்ததே இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம், எதுக்கு தாத்தா இப்படி சிரிக்கிறாங்க, இப்படி சிரிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு கக்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மணின்னு ஒரு பேரை சொல்லிட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இது ஆச்சரியம் வந்து அப்புறம் நாங்கள் அந்த பொள்ளாச்சியில் இருக்கிறவர்கிட்ட கேட்டோம், தாத்தாவை கூட்டிகிட்டு வந்தவர்கிட்ட கேட்டோம்ப்பா என்னப்பா அப்பா இப்படி சிரிக்கிறாங்கன்னு. தெரியலடா, இனி நாளைக்கு என்ன நடக்க போதோ, யாருக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் நான் போகலை, வேறு யாராவது பசங்க போய் அவங்க மூலமாக கேள்விப்பட்ட விஷயம் தான். ஏன்னா நான் போகலை. ஒருத்தருக்கு தாத்தா வந்து அம்பாள் தரிசனம் கொடுத்துருந்ததாகவும், அவர் கேரளாவை சேர்ந்தவர், அவர் வந்து டெய்லியும் காலைல கண் விழிச்சதையும் அம்பாள் தரிசனம் கிடைக்கிறதாகவும் அது தாத்தா வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் கொஞ்சம் கர்வம் ஆகிட்டார், எனக்கு அம்பாள் தரிசனம் கிடச்சிருச்சு அப்படின்னு ஊருக்குள்ளே கொஞ்சம் குறும்பு பண்ணிகிட்டு இருந்ததாகவும், அதை தாத்தா இங்கே இருந்து பொள்ளாச்சியிலிருந்து அதை வந்து அந்த அம்பாள் தரிசனத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதனால தான் சிரிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அடுத்த நாள் அந்த பர்டிகுலர் பர்சன், அந்த நபர் யாருக்கு காட்சி கிடச்சிட்டு இருந்தோ அவருக்கு ஸ்டாப் ஆனதே அவர் ஓடி வந்திருக்காரு தாத்தா பார்க்கறதுக்கு. அப்போ வந்து தாத்தா சொல்லியிருக்காரு, ஆணவத்தில் அகங்காரத்தில் ஆடக்கூடாது கண்ணா, உனக்கு கிடையாது. ஒன்று சொன்னால் சொன்னதான். ஏன்னா அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருப்பார் எப்போவுமே, சொல்லி கொடு தள்ளி கொடு தள்ளிக்கலை அப்படிம்பார் மலையாளத்தில். சொல்லி கொடு தள்ளிக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும், இதுதான் இந்த விஷயம் இப்படி தான் அப்படின்னு. அப்புறம் தள்ளி கொடுக்கணும், அவங்க எதாவது தப்பு பண்ணா இல்லை தப்பு பண்ணாத கொஞ்சம் இந்த விஷயத்தை வந்து சரியாக பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தள்ளிக்கலை அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க சரியாக கேட்கல, அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்கள நம்ம இடத்துலேருந்து துரத்தி விட்டுறணும். அந்த மாதிரி அப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு சித்தாடல் விஷயத்தை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அப்பா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு சமயம் அவரோட நெஞ்சு பகுதியை எக்ஸ்ரே எடுத்தாங்க. அப்போது என் கூட அண்ணாமலைக்கு வந்த அந்த அண்ணனோட அப்பா வந்து ரொம்ப கீனாக ரொம்ப அழகாக வாட்ச் பண்ணி இந்த இடத்த பார்த்தாங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே விளக்குகள், கார்த்திகை தீப விளக்கு ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் அப்பாவோட ஆசிரமத்தில் அதை நம்ம வச்சுருக்கிறோம். அப்பா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது காமிச்சாங்க அந்த விஷயத்தை, தன்னோட உடம்புல அகல் விளக்கு இருக்கிறது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அப்பா அந்தளவுக்கு அதிகமாக பிரயோகம் பண்ணலை. தனக்கு எவ்வளோ சக்தி இருந்தாலும் தன்னோட உடம்பு சரியில்லாத நிலையில் கூட தன்னோட தவசக்தியை, தனக்கு இருக்கக்கூடிய சக்தியை பிரயோகம் பண்ணல. இந்த உடல் எந்த ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் வந்தாலும் அவன் இந்த உடலுக்கு தேவையான விஷயத்தை முடிச்சுட்டு போகணுங்கிறதுல அப்பா, அது எல்லா ஞானிகளுமே சரி இருந்தார், அப்பா அதுக்கு ரொம்ப நல்லா எடுத்துக்காட்டாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து பிஇ படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போது எனக்கு பேரூருக்கு பக்கத்தில் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் வந்து சீட்டு கிடச்சிது. அப்போ வந்து நான் போய் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா எனக்கு இந்த மாதிரி பேரூரில் இருந்து பேரூரில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கல்லூரியில், ஒரு தனியார் கல்லூரியில் எனக்கு பிஇ படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குதுப்பா அப்படின்னும். அப்போ இதை கேட்ட உடனே தாத்தா என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேரூரில் தாத்தாவுக்கு ஒரு ஆசிரமம் இருந்தது, இப்போ வரைக்கும் இருக்குது, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. அந்த பேரூரில் வந்து பார்த்திங்கன்னா, பேரூர் கோயிலுக்கு பின்னாடி அந்த ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்கும், எல்லாம் திதி கொடுத்துட்ருப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு பாக்கு தோப்பு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தாத்தாவோட ஆசிரமம் ஒன்று இருக்குது. ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் அந்த ஆற்றுல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த ஆசிரமம் இருக்கும். அந்த ஆசிரமத்துக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் டாய்லெட்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரியோரு குழி, நல்லா ஒரு ஒரு 10 அடி பக்கம் குழி இருக்கும். அதில் முக்கோண பீடம் போட்டு அப்பா அதுக்குள்ளே இறங்கி தவசு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே அப்பா ஒரு லிங்கத்தை வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் வந்து எனக்கு அந்த பேரூரை தாண்டி இருக்கிற கல்லூரியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சனால அப்பா சொன்னார்,
கண்ணா நீ அந்த ஆசிரமத்தில் தங்கிக்கோ, தங்கிட்டு நீ கல்லூரிக்கு போயிட்டு வந்துக்கோன்னு. மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்பா இருந்து தவம் பண்ண இடத்துல நம்ம போய் தங்க போகிறோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் அந்த கல்லூரியில் எனக்கு சீட்டு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு இந்த விஷயத்த சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சுச்சேன். அப்பாவோட தவம் பண்ண இடத்துல போய் இருக்க போகிறோன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பெட்டியெல்லாம் எடுத்து வச்சாச்சு, அதில் அப்பா கொடுத்த திருநீரெல்லாம் எடுத்து வச்சாச்சு, நம்ம துணிமணிகள்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ரெடியாக வச்சுட்டு சரி கல்லூரிக்கு போய் பார்த்துட்டு வந்தடலான்னு அம்மா அப்பாவோட கல்லூரிக்கு போனால் அந்த கல்லூரி ரெசிடென்ஷியல் காலேஜ்னு சொல்லிட்டாங்க. அதாவது அங்கேயே தங்கி படிக்கணும். யார் அங்கே படித்தாலும் அந்த கல்லூரியில் அங்கே தான் தங்கி படிக்கணுங்கிற வாய்ப்பாயிருச்சு. உடனே எனக்கு தெரில என் வாழ்க்கையில் என்ன துரதிர்ஷ்டம்னு தெரியல, எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கை நழுவி போயிருந்துச்சு. அப்போ நான் அப்பாட்ட வந்து சொன்னேன், அப்பா அது ரெசிடென்ஷியல் காலேஜுங்கப்பா, அதாவது அங்கேயே தங்கி படிக்கணுங்கப்பா, அதனால் என்னால் இங்கே தங்க முடியாதுங்க. பரவாயில்லடா கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்போவெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் போய் அங்கே போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தப்ப அப்பா அங்கே ரொம்ப வருஷம் தவம் இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்த சொல்லும்போது தான் அப்பா சமாதி அடைஞ்சதுக்கப்புறம் 2008 அப்பா சமாதி அடைகிறாங்க. சமாதி அடைஞ்சதுக்கப்புறம் அப்பாவோட குறிப்புகளை தேடி அப்பா குருநாதரை வந்து எங்கெங்கெல்லாம் இருந்தாங்கங்கிறத தேடி நான் ஒரு டைம் தர்மலிங்கேஸ்வரர் மலை அப்படிங்கிற ஒரு மலை, மதுக்கரை, கோயம்புத்தூரில் மதுக்கரைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தர்மலிங்கேஸ்வரர் மலை இருக்குது. அங்கே அப்பாவோட ஆசிரமத்துக்கு நான் போனதாக உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துக்கு போன 2-3 பதிவுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு போய் அங்கே ஒருத்தரை சந்தித்தேன். நான் அங்கே தாத்தா கூட இருந்த ஒரு வயதானவரை நான் சந்தித்தேன். அப்போ நடந்த ஒரு சுவையான விஷயத்த அப்பா நடத்தின சுவையான விஷயத்த வந்து அவர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். இந்த நேரத்தில் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஆசிரமத்தில் தாத்தா இருந்திருக்காரு, அங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அது நமக்கு தெரியல அப்படின்னு. தாத்தா அடிக்கடி சொல்லுவார், கண்ணா அப்பாவுக்கு ஜென்ரலாக சொல்லுவார், கடவுளுக்கு அப்பாவுக்கு நம்ம ஏதாவது கேட்டோம்னா இல்லைன்னு சொல்ல தெரியாதுரா கண்ணா அப்படிப்பாரு. ஏன்னா அதான் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். தங்கிட்ட யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய கருணை உள்ளம் படைச்சவராக தாத்தா இருந்தாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட ஒரு சுயநலமாக இருக்கக்கூடிய 2 சிஷ்யங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தாத்தாவை பார்த்து ஏதோ ஒரு உலகத்தை தங்கமாக மாற்றுற டெக்னிக்கை இவரை எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுமைப்படுத்தி எப்படியாவது கெஞ்சியோ கூத்தாடியோ அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உலோகத்தை தங்கமாக மாற்றணுங்கிற டெக்னிக்கை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இவரை அப்ரோச் பண்ணுறதுங்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டாங்க. அப்பாவுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. உடனடியாக இரவா அப்பா வந்து அந்த மதுக்கரையில் இருந்து அப்பா கூட இருந்த அந்த வயசானவர் அந்த பூசாரிகிட்ட சொல்லி, கண்ணா நாளை காலையில் 2 பேர் இந்த மாதிரி என்னை துன்புறுத்துறதுக்கு வர்றாங்க, நான் இங்கே இருக்க விரும்பலை, என்னை வேறு பக்கம் எங்காவது அனுப்புங்கன்னு சொன்னதையும் அவரோட உதவியின் மூலமாக அப்பாவை வந்து மருதமலைக்கு கீழே ஒரு குகையில் வந்து கொண்டு போய் 2-3 நாள் வச்சுட்டதாகவும் அப்பா அங்கே இருந்ததாகவும் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஸோ அதாவது ஒரு தன்னை வந்து துன்புறுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட குருநாதர் வந்து அவங்கள திருப்பி பழி வாங்காமல் அவங்கள திருப்பி எதுவும் பண்ணாமல் அவங்கள விட்டு விலகி தான் போனார். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் கூட அப்பா ஆசிரமத்து பக்கத்தில் இருந்தப்போ அங்கே அந்த ஆசிரமம் பக்கத்து வீடு அவங்க அப்பாவோட சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தப்போ கூட நான் ஒரு டைம் டாய்லெட் போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் கழித்து டாய்லெட்டை ஓப்பன் பண்ணி வெளியே வரும்போது தாத்தா குருநாதர் நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. எனக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்கிருச்சு. அப்பா தட்டியிருக்கலாம் இல்லைங்கப்பா, நான் வந்திருப்பேனல்லப்பா, நீ எதுக்குக்கா நான் தட்டணும், நீ தான் உள்ளே இருந்தியே அப்படின்னு சொன்னார். இவ்வளோ பெரிய குருநாதர் ஒரு தன்னோட சிஷ்யன் பாத்ரூமில் இருக்கான், இவருக்கு வரணும் அப்படின்னா தட்டி வெளியில் வான்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ரொம்ப நேரமே பாத்ரூமுக்குள்ளே இருந்துமே அதை வந்து ஒரு பொருட்படுத்தாமல் யாராக இருந்தாலும் சரி, அது சிஷ்யனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான மதிப்பு கொடுத்தா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தார். எனக்கு அழுகு வந்து, அப்பா நான் மன்னிச்சுக்குங்கப்பான்னு. கண்ணா எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்னோட அடுத்த பதிவில் குருநாதர் வாசியோகத்தை பற்றி என்ன சொல்லி கொடுத்தாங்க, வாசியோகத்தோட நிலைகளை பற்றி என்ன சொல்லி கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தை உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.